ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜி பார்க்க போகிறோம். இது உங்களுடைய பாட்னியில் 6th லெசன். இது ஹைலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக நமக்கு எக்காலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன நமக்கு தெரியும்? வாட் இஸ் எக்காலஜி? இஸ் தெர் எனி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்காலஜி? எஸ், எக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்காலஜி மீன்ஸ் வாட்? ஒவ்வொரு ஆர்கானிசமும், ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் அண்ட் their ரிலேஷன்ஷிப் between their environment, that is ecology. இது வந்து என்னென்னா ஒரு ஜெர்மன் வேர்டு இந்த எக்காலஜிங்கிறது. 1868 ரைட்டர் வந்து இதை ஃபஸ்ட்டு இதை பயன்படுத்தினார். பட் எர்னஸ்ட் ஹெக்கல் வந்து என்ன பண்ணார்னா இதனுடைய எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காலஜி ஃபஸ்ட்டு அந்த வேர்டை காயின் பண்ணது வந்து ரைட்டர், ப்ரப்போஸ்டு பை ரைட்டர் 1868. தென் இந்த டெஃபனிஷனை வந்து கிவன் பை எர்னஸ்ட் ஹெக்கல் 1869, ஆஃப்டர் 1 year. சரி, எர்னஸ்ட் ஹெக்கல் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஆர் மிஸ்ரா. மிஸ்ரா வந்து என்ன? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி. அலெக்சாண்டர் வான் ஹாம்போல்ட், ஃபாதர் ஆஃப் எக்காலஜி. ஓடம் வந்து என்ன? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒர்க்கெல்லாம் ட்ரமண்டஸாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் மிஸ்ரா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி. இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறது மிஸ்டர் ஆர் மிஸ்ரா. ரைட்டர் ஹெக்கல் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். ஹெக்கல் என்ன சொன்னார்? எக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் their என்விரான்மெண்ட். திருப்பியும் சொல்கிறேன். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் their என்விரான்மெண்ட். அப்போ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் த ஸ்டடி அபவுட் தீஸ் திங்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஈகாலஜி. ஓகே, ரைட். தென் எக்காலஜியில் நெக்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல எக்காலஜின்னு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, எக்கலாஜிக்கல் ஹையரார்கி இருக்கானா? எஸ். வாட் இஸ் எ ஹையரார்கி? த interaction of organism with their environment results in the establishment of grouping of organism. That is called ecological hierarchy. That is, or otherwise called as organization. Ecological organization. நல்ல இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. The interaction of organisms with their environment results in a establishment of grouping of organism, which is called ecological hierarchy. சரி, எக்கலாஜிக்கல் ஹையரார்கி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி யார் இருக்கா? இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். மெனி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் டுகெதர் ஃபார்ம் பாப்புலேஷன். திஸ் பாப்புலேஷன் ஃபார்ம் கம்யூனிட்டி, தென் எக்கோசிஸ்டம், தென் லேண்ட்ஸ்கேப், biosphere. Once again, individual organism, their total volume is called population. In population, so many communities. It is related with the ecosystem related with the landscape. All are united to form biome, then biosphere. எத்தனை இருக்குது பாருங்களேன்? 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்ஸ் இருக்குது ஹையரார்கி. ஹையரார்கின்னா ஃப்ரம் லோ டு ஹைமா. இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, எக்கோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோம், பயோஸ்பியர். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் எக்காலஜி என்ன? 2 பிரான்ச்சஸ் இருக்குமா? மெயின் பிரான்ச்சஸ் ஆர்ட் எக்காலஜி, சின் எக்காலஜி. ஆர்ட் எக்காலஜின்னு என்னமா? கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு கவனிச்சிட்டே வாங்க. ஆர்ட் எக்காலஜி இஸ் த எக்காலஜி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் அண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்பீசிஸ் எக்காலஜி. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸை மட்டும் நம்ம படித்தோம்னா ஆர்ட் எக்காலஜி. சரி, சின் எக்காலஜின்னா என்ன? சின் எக்காலஜி இஸ் த எக்காலஜி ஆஃப் எ பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டி பற்றி படிப்போம். வித் 1 or more ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் கம்யூனிட்டி எக்காலஜி. மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் எக்காலஜி இஸ் 2: art ecology and sin ecology.
What is art ecology? Art ecology is the ecology of an individual species and is also called species ecology. ஒரு இதை மட்டும்தான் படிப்போம். இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் மட்டும் பற்றி படித்தா ஆர்ட் எக்காலஜி. அப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டோட்டல் கம்யூனிட்டி பற்றி படித்தோம்னா சின் எக்காலஜி. சின் எக்காலஜி இஸ் த எக்காலஜி ஆஃப் பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி வித் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் கம்யூனிட்டி எக்காலஜி. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இதில் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குமா, அது என்னென்னு பாரு. அட்வான்ஸ்டு ஃபீல்ட்ஸ் ஆர் மாலிகுலார் எக்காலஜி, எக்கோ டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் எக்காலஜி. இப்போ நமக்கு இந்த என்விரான்மெண்டல் டாக்ஸாலஜி, இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் வந்து நமக்கு எக்கோசிஸ்டம் அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈச் அண்ட் எவ்வரி இண்டிவிஜுவல் ஃப்ரம் த சைல்டு டு அடல்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு முன்னாடி எக்காலஜினா என்ன நமக்கு தெரியணும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன, வாட் இஸ் எக்காலஜி, ரைட்டர் ஹெக்கலுடைய டெஃபனிஷன், எக்கலாஜிக்கல் ஹையரார்கி, டைப்ஸ் ஆஃப் எக்காலஜி, ஆர்ட் எக்காலஜி, சின் எக்காலஜி. இதில் இன்னொரு வேர்டு நீ தெரிஞ்சுக்கணும், என்னன்னு பாரு, ஹேபிட். வாட் இஸ் ஹேபிட்? Habit is specific physical place or locality occupied by an organism or any species which has a particular combination of underline abiotic or environmental factors, but the environment of any community is called biotype. Habitatனா அது எங்கே ஒரு ஆர்கானிசம் இருக்கோ அந்த ஆர்கானிசத்தை பற்றி அதனுடைய இதை ஏபயாட்டிக் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸுடைய காம்பினேஷன் பற்றி படிக்கிறது அதை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கு பேர் ஹேபிடேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹேபிடேட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி occupied by an organism or any species, particular combination of abiotic factors. Each and every organisms have different factors. Remember students? So habitat. சரி, next step, what is niche? nicheனா என்ன? nicheனா பாரு என்னன்னு கொடுத்துருக்கான் பாரு. இது வந்து ஒரு functional unit. And ecological niche refers to an organism's place in the biotic environment and its functional role in an ecosystem. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து என்ன, ஆர்கானிசம்ஸோடைய பிளேஸும் தயர் பயோட்டிக் என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம அண்ட் இட்ஸ், இந்த ரொம்ப முக்கியமான வேர்டு வந்து ஃபங்க்ஷனல் ரோல் இன் an ecosystem, that is called niche. இந்த இந்த ப்ராபப்ளி இந்த ஃபஸ்ட்டு இது யார் யூஸ் பண்ணான்னு பார்த்தா ரோஸ்வெல் ஹில் ஜான்சனும் கிரினலும் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, இது ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து ஹேபிடேட் பிளேஸும் அதோடைய ஏபயாட்டிக் என்விரான்மெண்ட்டும். இது வந்து என்ன, அதோடைய பிளேஸ் அண்ட் தயர் ஃபங்க்ஷனல் பயாட்டிக் என்விரான்மெண்ட். சரி, இதுக்கு அடுத்து இது கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்கான், இந்த ஹேபிட்னா என்ன, இந்த இது எக்கோ டைப் அண்டர்லைன் பண்ணிக்கோமா. அங்கே ஒரு வார்த்தை படிச்சிங்களா, பயோ டைப், இது வந்து எக்கோ டைப். சரி, இது டிஃப்ரென்ஸ் என்னென்னமா இருக்குது, ஹேபிடேட்டுக்கும் நிச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்கான் பாரு. ஹேபிடேட்டுக்கும் நிச்சும் பாரு அழகாக கொடுத்துருக்கான். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரி, இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்கான், இப்போ ஹேபிடேட் பாரு, ஏ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம், பட் ஹியர் ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பாரு, சேம் ஹேபிடேட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கானிசம்ஸ், ஹியர் நாட் லைக் தட், ஏ சிங்கிள் நிச் இஸ் ஆக்குபைடு பை சிங்கிள் ஸ்பீசிஸ். ஏன்னா ஃபங்க்ஷனல் இல்லையா. இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட் பாரு, ஹேபிடேட் ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆர்கானிசம், ஹியர் ஆர்கானிசம்ஸ் மே பி சேஞ்ச் தயர் நிச் வித் டைம் அண்ட் சீசன். ஈச் அண்ட் எவ்வரி சீசன்லையும் இது மாறும், நிச்சு மாறும். இது வந்து என்ன, ஃபங்க்ஷனல் இது. பட் ஹியர் இது வந்து என்ன, ஸ்பேஸ் அண்டு ஏபயாட்டிக் ஃபேக்டரோடது இல்லையா. இப்போ நம்ம வந்து த ஹோல் பயாலஜி குரூப் பசங்க பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது பயாலஜி குரூப். அதில் ஈச் அண்ட் எவ்வரி இண்டிவிஜுவலுடைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டிஃபரெண்ட். லைக் தட்
த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் அண்ட் நேச்சர். சரி, இது அடுத்த ஸ்டெப் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா. இது என்ன? taxonomically different species occupying similar habitats is different geographical regions are called ecological equivalents. திருப்பி once again, taxonomically different species occupying similar habitats in different geographical regions are called ecological equivalents. உங்கள் புக்கில் ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். கிராஸ் எல்லா இடத்துலையும் க்ரோ ஆகும், பட் அது வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாரு. டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கிராஸோட இது வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு, எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பினா அபோவ் அதர் பிளான்ட்ஸ் மேலே, ட்ரீஸ் மேலே எபிஃபைட்டிக்காக ஒரு பிளான்ட்ஸ் வளரும். எக்ஸாம்பிள் யார்? ஆர்கிட்ஸ். இந்த ஆர்கிட்ஸ் வெஸ்டர்ன் கேட்டில் ஒரு மாதிரி இருக்குது. தே ஆர் டிஃபர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. வெஸ்டர்ன் கேட்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, சவுத் அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதர் பிளான்ட் மேலே க்ரோ ஆகிறதுனால எபிஃபைட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸலண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் கொடுத்துருக்கான் பாரு. வெஸ்டர்ன் கேட்ஸ் கிராஸ்லேண்ட் ஆஃப் இந்தியா டிஃபர் ஃப்ரம் கிராஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெப்பி இன் நார்த். But they are all ecologically primary producers and fulfilling similar roles in their respective கம்யூனிட்டிஸ். அப்போ அந்த க்ரோத் வந்துட்டு எல்லாமே கிராஸ் தான், பட் ஒரு ஹில்லி ஏரியாவில் எப்படி இருக்குது, வேறு இந்த ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பட் ஆல் ஆர் கிராஸஸ், ஆல் ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதனால இது ரெண்டும் கொடுத்துருக்கான். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா. அந்த இது நான் சொன்னேன்ல, எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் இம்பார்ட்டண்ட். அடுத்தது பாருமா, அடுத்தது வந்து நம்ம 2 இது படிக்க போகிறோம். எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஏபயாட்டிக், பயாட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு ஹெட்டிங் ஏபயாட்டிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஏமா ஃபேக்டர்னு என்னம்மா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு அஃபெக்ட்ஸ் த லைஃப் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு ஃபேக்டர். தட் இஸ் கால்டு ஃபேக்டர். பாரு, இட் அஃபெக்ட்ஸ் லைஃப் ஆஃப் அன் ஆர்கானிசம், இட் பிகம்ஸ் ஃபேக்டர். சரி, இந்த எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பாரு, உங்களுக்கே தெரியும், பயாட்டிக் அண்டு நான் லிவிங் ஏபயாட்டிக். சரி, இந்த பயாட்டிக்கில் பாரு என்ன கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ். கிளைமேட்டிக்கில் என்னென்ன வரும்? 6 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கான். லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஃபயர், வாட்டர், இதெல்லாமே கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். அடுத்தது இடாஃபிக் ஃபேக்டர்ஸ். இடாஃபிக் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? இடாஃபிக் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? அபவுட் சாயில், சாயிலோட நேச்சர், டெக்ஸ்சர், லைக் தட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. தென் மூணாவது டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், லாட்டிடியூட் அண்டு அல்டிடியூட். அதை வச்சு கிராஸ் அந்த நம்மளுடைய எர்த்தையே டிவைட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு டோப்போகிராஃபிக். 4வது ஹெட்டிங் வெரி இம்பார்ட்டண்ட், பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது எக்கலாஜிக்கலில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கேட்டால் ஆமாம் இம்பார்ட்டன்ட். கிளைமேட் டிஃபர் ஆகுது ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டுக்கும். அதனால தான் அவங்க பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்கான் பாரு, ஒரு எக்ஸலண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கான். இந்த ஃப்ளவர்ஸ் ஆஃப் இந்த கசகசாவினுடைய ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செடியினுடைய ஃப்ளவர்ஸும், சிக்கரி பிளான்ட்டு, அப்புறம் இன்னொரு ரோஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் 4 to 5 அதோடைய ஃப்ளவரிங் நடக்கும். ஏன்னா அந்த டைத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் ஃபேக்டர்ஸ், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஹைலி சூட்டபிள் டு ஃப்ளவரிங். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இந்த ஜெனட்டிக்கில் படித்தோம்ல, மிராபிலிஸ் ஜால்பா, அதெல்லாம் 4 o'clock அல்லது 5 o'clock தான் பூக்கும். அப்போ வந்து அந்த ஃபேக்டர் எப்படி கிளைமேட்டிக் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாரு. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான் பாரு. லைட், டெம்பரேச்சர், வாட்டர், wind அண்ட் ஃபயர். சரியா? இப்போ நம்ம லைட் பார்க்கலாம். இங்கே எல்லாருக்குமே தெரியும் லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஆல். வித்தவுட் லைட் மீன்ஸ் வித்தவுட் லைஃப் இல்லையா? அப்போ அந்த என்ன நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியுது என்ன? விசிபிள் லைட். விசிபிள் லைட்டோடைய வேவ் லென்த் யூனோ ஐ திங்க் 400 to 700 தான் விசிபிள் லைட். அதில் நமக்கு ரொம்ப ஃபோட்டோசிந்தசிஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார் யார்? நம்ம ரெட் லைட்டும் ப்ளூ லைட்டும் தான். ரெட் லைட்டோடைய இது என்ன? ரெட் லைட்டோடைய த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் மேக்ஸிமம் அட் ப்ளூமா. அண்டர்லைன்.
400 to 500. ப்ளூ அண்ட் ரெட், இது ஒன் வேர்டுமா? இது ப்ளூ லைட்லையும் ரெட் லைட்லையும் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கும். அந்த 500 to 600 நேனோமீட்டர் க்ரீன் வந்து புவர். க்ரீனில் வந்து வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இஸ் லெஸ் ஸ்ட்ராங்லி அண்ட் அப்சர்வ்டு பை பிளான்ஸ். இதில் முக்கியம். சரி, லைட் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஆமாம், லைட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்னென்ன? பேஸ்ட் ஆன் அந்த டாலரன்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் லைட் பிளான்ஸ் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? ஹாலோஃபைட்ஸும் இன்னொன்று வந்து என்ன? ஜியோஃபைட்ஸ். இதை குறிச்சிக்கோ. ஹாலோஃபைட்ஸ்னு என்ன? லைட் லவ்விங் பிளான்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஆல் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் லைட் லவ்விங். அடுத்தது ஜியோஃபைட்ஸ், ஷேட் லவ்விங் பிளான்ஸ். பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் அதெல்லாம் வந்து ஷேடடு. அதனால தான் நம்ம இடத்துல, நம்ம கல்பாக்கத்தில் எங்கேயாவது பிரையோஃபைட்ஸ் இருக்கா? இல்லை, ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் தான் வேணும். இப்போ நம்ம இதில் டெரிடோஃபைட்ஸாக கொஞ்சம் கல்பாக்கம் இன்சைடு சைட்டில் இருக்குது. அங்கே கொஞ்சம் ஷேடி பிளேஸில் இதெல்லாம் வளர்க்குறாங்க டெரிடோஃபைட்ஸ். பட் பிரையோஃபைட்ஸ் இல்லை. இது குறிச்சிக்கோ. ஹீலியோஃபைட்ஸ், ஜியோஃபைட்ஸ் அது பார்த்துக்கோ. ஆனால் அதே சமயம் டீப் சி அங்கே பார்த்தீங்கன்னா the environment is very dark and its inhabitants are not aware of the existence of celestial source of energy called sun. ஏன்னா அது வேறு மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். அதனால் அது தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ரெண்டு இது படிச்சுக்கோ. இது லைட்டில் இது போல தான், மறந்துடாதீங்க. லைட்டில் வந்து 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். விசிபிள் லைட், தென் ஹைலி சூட்டபிள் ரெட் அண்ட் ப்ளூ லைட். க்ரீனில் வந்து ரொம்ப லோவாக தான் நடக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கோ. என்எஃப். தென் டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? கண்டிப்பாக. லைட் இருக்குது, டெம்பரேச்சர் இல்லைன்னா எங்கேயாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஸோ அந்த டெம்பரேச்சரில் பாரு, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு எல்லாமே என்ன வேணும்? டெம்பரேச்சர் வேணும் இல்லையா? அந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3. ஃபஸ்ட்டு ஒன் என்ன? மினிமம் டெம்பரேச்சர். ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வெரி லோ. ஆப்டிமம் டெம்பரேச்சரில் பாரு, ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் மேக்ஸிமம். தெரிஞ்சு வச்சுக்கோ, மேக்ஸிமம். அடுத்தது மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லை, ஸ்டாப். இது தெரிஞ்சு வச்சுக்கோம்மா. இந்த 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோ டெம்பரேச்சரில். அதுக்கப்புறம் ரான் கியர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்? இந்த டெம்பரேச்சர் வச்சு 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸை, 4 டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஜோன்ஸை வந்து அவர் இது பண்ணார். வாட் ஆர் தே? மெகாதர்ம்ஸ், மீசோதர்ம்ஸ், தென் மைக்ரோதர்ம்ஸ் அண்ட் ஹெக்ஸ்டோதர்ம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டீப் சீயோடைய இது எவ்வளோ இருக்கும்? ஆவரேஜ் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். Based on the range of thermal tolerance, plants are classified into 2, divided into 2. என்னென்னு பாரு. எபிலிம்னியான், சாரி, யூரோதெர்மல்னு என்னென்னு பாரு. Organisms which can tolerate a wide range of temperature fluctuations, that is called யூரோதெர்மல். இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்? எப்படி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அது என்ன பண்ணும்? ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் தே கேன் மேனேஜ். எக்ஸாம்பிள் ஜொசஸ்ட்ரா, எ மெரைன் ஆஞ்சியோஸ்பர்ம் அண்ட் ஆர்டிமிசியா ட்ரைடென்டினா. அடுத்தது பாரு, ஸ்டீனோதெர்மல்னா என்ன? ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன். எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் பாம். டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். டெரஸ்ட்ரியல்னு உங்களுக்கு தெரியும், ஆன் தி எர்த்தில் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இல்லையா? அப்போ இந்த ஸ்டீனோதெர்மல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ. யூரோதெர்மல் அண்ட் ஸ்டீனோதெர்மல். மேங்கோ பிளான்ட், அதனால தான் மேங்கோ பிளான்ட் எங்கே இருக்குது? நம்ம ஏரியாலெல்லாம் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் வெரி ஸ்மால் ரேஞ்ச். தட்ஸ் வை இட் இஸ் ஹைலி சூட்டபிள் டு மேங்கோ. அதனால தான் மேங்கோ பிளான்ட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். கேட்டிருக்கேன், அவனே கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாரு, ஒய் கனடா ஜெர்மனியில் மேங்கோ பிளான்ட் இல்லைன்னு கேட்டிருக்கான். ஏன்னா அங்கே வந்து என்ன இருக்கும்? டெம்பரேச்சர் வெரி லோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஜெர்மனி அண்ட் கனடாவில். அடுத்தது
thermal stratification. It is usually found aquatic habitat. The change in the temperature profile with increasing depth in a water body is called thermal stratification. இல்லையா, ஒரு ஆழமாக ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஆர்சி இருக்குன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், அந்த லேயரில் மேலால லேயரில் டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும், டீப்பாக போக போக வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோ, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். சரி, ஆன் த பேசிஸ் ஆஃப் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எப்பிலிம்னியான். எப்பிலிம்னியான் அப்படின்னு என்ன, தி அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர். அதுக்கப்புறம் மெட்டாலிம்னியான் அப்படின்னா என்ன, த மிடில் லேயர் வித் எ ஜோன் ஆஃப் கிராஜுவல் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அடுத்தது பாரு, ஹைப்போலிம்னியான், த பாட்டம் ஆஃப் கோல்டர் வாட்டர். இது இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் டெம்பரேச்சரில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டெம்பரேச்சர். அடுத்தது ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மேக்ஸிமம். மேக்ஸிமத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி, மினிமம். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால எது வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாரு, டெம்பரேச்சர் பேஸ்டு டொனேஷன்ஸ் என்னென்ன, அந்த லேட்டிடியூட் வேரியேஷன்ஸ் இன் latitude and altitude do affect the temperature and vegetation on the earth surface. அதுக்கு காரணம் வந்து என்ன, latitudinal and altitudinal donation. That is different. அடுத்த ஹெட்டிங் பாருங்களேன், வாட்டர். வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா பிளான்ஸுக்கு. ஃபோட்டோசிந்தசிஸில் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம கண்டிப்பாக அதில் வாட்டர் எழுதிடுவோம் இல்லையா, அதனால் வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. சரி, வாட்டரில் வந்து நம்ம எர்த் வாட்டரில் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எர்த்தில் வந்து எப்படி இருக்கும், 70% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் வந்து வாட்டர் தான். அந்த வாட்டரில் இன் நேச்சர் வாட்டர் இஸ் அவைலபிள் டு பிளான்ட்ஸ் இன் 3 ways. என்னென்ன பிளான்ட்ஸுக்கு எப்படிலாம் கிடைக்கும் பாரு, அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர், ப்ரிசிபிடேஷன் அண்ட் சாயில் வாட்டர். திருப்பி சொல்கிறேன், வாட்டர் அவைலபிலிட்டி டு பிளான்ட்ஸ் இன் 3 ways: அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர், precipitation and soil water. சரி, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் ஏன் எவர்கிரீன், ஃபவுண்டு வேர் ஹெவி ரெயின்ஃபால் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த இயர். எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அந்த கோனிஃபரஸ் எல்லாம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் 100 years 200 years இருக்கும். லீவ்ஸ் ஆர் க்ரீனாகவே இருக்கும். ஒரு 50 years 60 years ஆனால் தான் லேசாக கலர் சேஞ்ச் ஆகி கீழே உதிரும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நீங்கள் நம்ம ஜிம்னோஸ்பர்ம் தான் தமிழில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஊசி இலை காடுகள். அடுத்தது பாருங்கள், ஸ்க்ளிரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட், ஃபவுண்ட் வேர் ஹெவி ரெயின்ஃபால் அக்கர்ஸ் டியூரிங் வின்டர் அண்ட் லோ ரெயின்ஃபால் டியூரிங் சம்மர். அங்கெல்லாம் இருக்குது ஸ்க்ளிரோஃபில்லஸ். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம். யூரேஹாலின் அப்படின்னா என்ன, ஆர்கானிசம் விச் கேன் லிவ் இன் வாட்டர் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டி. ஆமாம், சலைனிட்டின்னா என்னம்மா, நம்ம சலைனிட்டின்னா என்ன, உப்புத்தன்மைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய பொதுவாக நம்மளுடைய நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து சலைனிட்டி எப்படி இருக்கும், 5% இருக்கும்டா. மெரைன் வாட்டரில் 30 to 35% இருக்கும். அந்த பேஸ் பண்ணி நம்ம டாலரன்ஸ் ஆஃப் சலைனிட்டி வச்சு நம்ம என்ன செய்கிறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. டிவைடட் இன்டு 2 types ஆர்கானிசம்ஸ். யூரோஹாலைன், ஆர்கானிசம் விச் கேன் லிவ் இன் வாட்டர் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டி, மெரைன் ஆல்கே அண்ட் மெரைன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டீனோஹாலைன்னா என்ன, ஆர்கானிசம் விச் கேன் withstand only small range of salinity, that is plants of estuaries. அதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறமா இதுக்கு முன்னாடி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன், அந்த இஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்துக்கூட கண்ணா. இஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அதில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணும். என்னென்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஆல் தி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் எ பிளான்ட் பாடி. Second point, it influences carbon dioxide and oxygen solubility in biological systems, increases respiration, stimulates the growth of seedlings. Then low temperature with high humidity. Low temperature, high humidity இருந்துச்சுன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு இது தெரியும், ஏன்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெய்னி சீசன், நமக்கு கோவிட் வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்பயுமே லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், பிளான்ஸ்
பிளான்ஸுக்கும் அதுதான், அனிமல்ஸ் எல்லாருக்குமே அதுதான். அடுத்தது வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்சர் டிட்டர்மைன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெஜிடேஷன் டைப்ஸ். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாரு, இந்த டாக்ஸிசிட்டி, அந்த இது ரொம்ப எக்ஸலண்ட் ஒன்றுமா. பிளான்ஸோடைய நேச்சர் பாருங்களேன், எப்படியெல்லாம் இருக்குது பாரு, நமக்கு எவ்வளவு நம்மளை எப்படி பாதுகாக்குது பாரு. சோயா பீனும் டொமேட்டோவும் மேனேஜ் டாலரண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்மியம் பாய்சனிங். ஆனால் கேட்மியம் பாய்சனிங்மா, அதை டாலரேட் பண்ணிக்குது. எப்படி? ஐசோலேட்டிங் கேட்மியம் அண்ட் ஸ்டோரிங் இன்டு ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் கேட்மியம் அஃபெக்டிங் அதர் செல்ஸ். இது என்ன சோயாபீன் அண்டு டொமேட்டோ. அடுத்தது பாரு, விண்டு. இது இன்னொரு இது கொடுத்துருக்கான், ரைஸும் ஐகோர்னியா, ரைஸ் அண்டு ஐகோர்னியா. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இட் டாலரேட் கேட்மியம் பை பைண்டிங் இட் டு தயர் ப்ரோட்டீன்ஸ். அது மாதிரிலாம் பண்ணுது. அப்புறம் தீஸ் பிளான்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரிமூவ் கேட்மியம் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சாயில், தட் இஸ் நோன் அஸ் ஃபைட்டோ ரெமடியேஷன். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைட்டோ ரெமடியேஷன் ஏதாவது ஒரு காரணத்தினால எங்கேயாவது கேட்மியம் மாட்டி சிந்திருச்சு, எங்கேயாவது அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா அழகாக நம்ம என்ன செய்யலாம், ரைஸையும் ஐகோர்னியா வாட்டர் இதமாக ஆகாயத்தாமரைன்னு சொல்லுவோம். நீங்கள் நம்ம லோயர் கிளாஸில் ரூட் பேக்கெட்ஸுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்ஸாம்பிள், ஃப்ளோட்டிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த ஐகோர்னியானா ஆகாயத்தாமரை, அந்த பிளான்ட்டும் ரைஸையும் நம்ம என்ன செய்யலாம், எங்கே கேட்மியம் இருக்கோ, கேட்மியம் நல்லது இல்லாமல் அது கொஞ்சம் பாய்சனஸ் ஒன். அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த யூஸிங் பிளான்ட்ஸ், தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஃபைட்டோ ரெமடியேஷன். அடுத்த 4வது ஃபேக்டர் பாருங்களேன், விண்டு. விண்டு நமக்கு எக்கலாஜிக்கல் விண்டு இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். உங்களுக்கே தெரியும், அந்த ஏரில் யார் இருக்கா, அது அட்மாஸ்பியருக்கு ஏரில் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் பாரு, நைட்ரஜன் பாரு 78% இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் 21, கார்பன் டை ஆக்சைடு பாரு 0.3, ஆர்கன் அண்ட் அதர் இனர்ட் கேஸஸ் பாரு 93. உங்களுக்கு தெரியும் ஆர்கன் இனர்ட் கேஸ் தானமா. தி அதர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது, கேசியஸ் பொல்யூட்டன்ஸ் இருக்குது, டஸ்ட், ஸ்மோக் பார்ட்டிகிள்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், போலன் கிரைன்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்ஸட்ரா. விண்ட் இல்லைன்னு நமக்கு அனிமோஃபிலியே நடக்காது இல்லையா. அடுத்தது பாரு, இந்த அண்டர்லைன்மா அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் விண்ட். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு விண்டுக்கு அடுத்து பாரு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்டு படிச்சுக்கோ. ஏதாவது கேட்டால் அழகாக கதை எழுதிடலாம். என்னென்னு பாரு, விண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின். அடுத்தது பாருங்களேன், காசஸ் வேவ் ஃபார்மேஷன் இன் லேக்ஸ் அண்ட் ஓசன் விச் ப்ரொமோட்ஸ் ஏரியேஷன் ஆஃப் வாட்டர். ஸ்ட்ராங் விண்ட் காசஸ் சாயில் எரோசன் அண்ட் ரெடியூசஸ் ஞாபகம் வச்சுக்கோ, சாயில் ஃபெர்டிலிட்டி போயிடும். இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இதோடைய ஹெல்ப் என்ன, பாலினேஷன் அண்ட் அனிமோஃபிலஸ். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்ஸட்ரா. ஸ்ட்ராங் wind may cause uprooting of big trees. And unidirectional wind stimulates the development of platforms trees. கொடி பறக்கிற மாதிரி என்ன செய்யும், அந்த காற்றுல அந்த மரங்கள்லாம் அந்த சைடு திரும்பிடும். பிளாட்ஃபார்ம் ட்ரீஸ் இது ஒன்று இருக்குது. அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஈஸிமா எக்காலஜி இந்த லெசன், அதனால தான் இதை நான் எனக்கு செலக்ட் பண்ணேன். ஃபயர் பாரு, நமக்கு ஃபயர் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர்மா, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஃபயர் நம்ம 3ஆக பிரிக்கலாமா, இதை மட்டும் குறிச்சிக்கோ. கிரவுண்ட் ஃபயர்னா என்னமா, விச் இஸ் ஃப்ளேம்லெஸ் அண்டு சப்டரேனியன். சர்ஃபேஸ் ஃபயர்னா விச் கன்சியூம்ஸ் த ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்hrubs. கிரவுண்ட் ஃபயர்னா என்ன சொல்லுவோம், விச் பேர்ன்ஸ் த ஃபாரஸ்ட் கெனோப்பி. கெனோப்பின்னு என்னமா, அப்பர் லேயர் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்டு கெனோப்பி. அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அப்பர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் எல்லாமே ஃபயர் ஆகும். தட் இஸ் கால்டு கிரவுண்ட் ஃபயர். ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஃபயர் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை நம்ம சப்சைட் பண்ணவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர் பாரு, அது குறிச்சிக்கோ. Fire has the direct lethal effect on plants. Burning skirts on the suitable places for the entry of parasitic fungi and insects. It brings out alteration of light, rainfall, nutrient cycle, fertility of soil, pH,
change the soil flora and fauna. Some fungi which grow in soil of burnt areas called pyrophilus. Example, Pyronyma confluens. அப்புறம் வந்து இந்த indicators of fires பாருங்க, terrace and Pyronyma indicates the burnt up and fire disturbed area, so they are called indicators of fire. எங்கேயாவது ஃபயர் ஆயிருந்துச்சுன்னா இவங்க 2 பேர் இருந்தாங்கனால என்ன ஃபயர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஃபயர் பிரேக் பாருங்க, ஃபயர் பிரேக். இட் இஸ் எ கேப் மேட் இன் த வெஜிடேஷன் தட் ஆக்ட்ஸ் அஸ் எ பேரியர் டு ஸ்லோ டவுன் ஆர் ஸ்டாப் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஃபயர். A natural fire break may occur when there is a lack of vegetation such as river, lake, canyon found in between. Vegetation may act as the natural fire break. அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் பை பிளான்ட் அகைன்ஸ்ட் ஃபயர். என்னென்ன ரிடோட்டோம். It is the natural defense. The outer bark of trees which extends to the last formed periderm is called rhizotom. It is composed of multiple layers of suberized periderm, cortical and phloem tissues. It protects stem against fire, water loss, invasion of insects and prevents infections by microorganisms. இதெல்லாம் உங்களுடைய நாலேஜுக்காக கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்னென்ன பார்த்தோம்? வாட் இஸ் எக்காலஜி, ஹெக்கலுடைய இது என்ன, ஆர்ட் எக்காலஜி, சின் எக்காலஜி, எக்கலாஜிக்கல் ஹயரார்கி, அதில் 7 ஸ்டெப்ஸ் படிச்சிங்க. எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதில் வந்து நம்ம என்ன ஏபயாட்டிக் ஃபேக்டரில் என்னென்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் ஃபேக்டர் மட்டும் படிச்சிருக்கோம். என்னென்ன படித்தோம்? லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஃபயர், வாட்டர், அந்த மாதிரி 6 ஹெட்டிங் படிச்சிருக்கோம். அப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோ. அப்புறம் டெம்பரேச்சருடைய எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், கம்பேர் வித் அதர் லெசன்ஸ். இன்றைக்கி நடத்தினதை நீங்கள் தயவுசெய்து இதை ரெக்கார்ட் பண்ணதை பார்த்து படிச்சுட்டு எனக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கேட்கணும். புக்கை கையில் வச்சுக்கோ, இதை பார்க்கும்போது கையில் புக் எடுத்துக்கோ, பென்சில் எடுத்துக்கோ, இங்கே மார்க் பண்ணதெல்லாம் மார்க் பண்ணிட்டே வா. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.